2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வெற்றி நமதே ஊர் எமதே எனும் துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் மக்கள் சந்திப்பு தெய்யாந்தர பகுதியில் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. විශාල ජනතාවගේ බලාපොරොත්තුවක් තියෙනවා මේ වංචාව දූෂණයේ යෙදුණු අයට දඬුවම් දෙන්න ඕන කියලා. දඬුවම් දීමේ බලය ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உள்ளது. தண்டனை வழங்குகின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கில்லை. அரசாங்கத்திற்கு இவ்வாறான ஒரு அதிகாரமே காணப்படுகின்றது. ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்தின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது ஊழல் லஞ்சம் ஆணைக்குழு உள்ளது. அந்த விசாரணைகளூடாக வெளிக்கொணரப்படுகின்ற விடயங்களுக்கேற்ப சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இங்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்வதே அரசாங்கத்தின் செயற்பாடாகும். வழக்கினை தாக்கல் செய்த பின்னர் எமது செயற்பாடு நிறைவடைந்துவிடும். அதன் பின்னர் நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்பில் நன்றாக ஆராய்ந்து குற்றவாளிக்கு தண்டனை வழங்குகின்ற செயற்பாட்டினை முன்னெடுக்கும். நாம் எமது வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். விசாரணைகள் அதிகளவில் முன்னெடுக்கப்படாமல் உள்ளன. ஊழல் மோசடி தொடர்பில் மாத்திரமல்ல, குற்றங்கள் தொடர்பிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழுவினரை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஒளிந்துள்ளார். எங்கு வேண்டுமானாலும் ஒளிந்து கொள்ளட்டும், மறைந்திருங்கள், அதற்கு குழப்பமடைய வேண்டாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் விளக்கமறியலில் உள்ளார். இன்னும் பல செய்தி அறிக்கைகளை எதிர்காலத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டி ஏற்படும். ஏனென்றால் எமக்கு தகுதியான அதிகாரிகளை நியமிக்க வேண்டிய தேவை காணப்பட்டது. அந்த வேலை திட்டத்தினை நிறைவு செய்துள்ளோம். விசாரணைகளுக்கு தேவையான ஆவண கோவைகள் கையளிக்கப்பட்டுள்ளன. புதிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அவ்வாறான அரசாங்கத்தினை யாருக்கு உருவாக்க முடியும்? ஆனால் எமக்கு மாத்திரமே செயற்படுத்த முடியும். இந்த நாட்களில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது அதில் அதிகமாக அச்சப்படுகின்றவர்களே அதிகமாக சத்தம் போடுகின்றனர். அச்சப்பட வேண்டும். எம்மை விட அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுகள் தெரியும் அல்லவா? இந்த நாட்டில் தூய்மையான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதனை நடைமுறைப்படுத்திய வண்ணமும் உள்ளது. நாடு சிறந்த திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. அதனால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகின்றோமா? மீண்டும் திரும்ப முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இருப்பது ஒரே ஒரு பேச்சுத்தான். ஆரம்பத்தில் இருந்து அப்படித்தான். ஊடகங்களுக்கு முன்பாக இவ்வாறு அழுகின்றார்கள் என்றால் வீடுகளுக்கு சென்று எவ்வாறு அழுவார்கள் என நான் ஒரு சந்தர்ப்பத்தில் யோசித்து பார்த்திருக்கின்றேன். இவ்வாறான ஒரு அரசாங்கத்தினை அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பலமிக்க சர்வதேச தொடர்புகளை உருவாக்கியுள்ளோம். 10 வருடங்களுக்கு பின்னர் இந்திய அரசு தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வர உள்ளார். அரசாங்கத்தின் வயது 6 மாதங்களே. சீனாவுடன் பலமிக்க தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். எமக்கு இப்போதும் ஜப்பானில் இருந்து அழைப்பு கிடைத்துள்ளது. வியட்நாமில் இருந்து அழைப்பு கிடைத்துள்ளது. அருகிலுள்ள மாலைத்தீவில் இருந்து அழைப்பு கிடைத்துள்ளது. இலங்கையை உயரத்தில் வைத்துள்ள சர்வதேச தொடர்புகள் கொண்ட நாடாக நாம் மாற்றியுள்ளோம். முதலீட்டாளர்கள் இங்கு வருகை தருவதற்கு ஆரம்பித்துள்ளனர். தனியார் துறையினர், தொழில் முயற்சியாளர்கள் பாரிய நம்பிக்கை கொண்டுள்ளனர். அதனால் என்ன நடந்துள்ளது? நாடு புதிய திசைக்கு திரும்பியுள்ளது.